ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் கேட்டு தெளிவு. ஏன்னா தெளிவு தாங்க ஆன்மீகங்கிறதே, அறிவனுடைய தெளிவு தான், தப்பு இல்லை. நீங்கள் 1 2 இருந்தால் கேளுங்க. ஜாதகம் சாதகமாக சொல்கிறது தான் ஜாதகம். இந்த ஜோதிடம்ன்றது வந்து ரொம்ப ஆராய்ச்சி நிலை. கண்டிப்பாக சித்தர்கள் வந்து ஆராய்ச்சி நிலையில் இது பண்ணியிருப்பாங்க. அந்த சித்தர் நிலைகளில் வந்து ஜோதிடம்ன்றது வந்து இருந்தது உண்மைதானா? அதாவது வந்துங்க, சித்தர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போனது வந்துங்க அவ்வளவும் வந்து மெய்யான மெய். மெய்னா உண்மை, உண்மையான உண்மை. ஆனால் அந்தர்கள் சித்தர்கள் சொன்ன மனநிலையிலிருந்து இதை படித்து சொல்கிறதுக்கு உண்டான மானிடர் 19ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சுது. எப்போ முடிஞ்சுது? 19ஆம் நூற்றாண்டு. அப்போ 125 வருஷத்தில் 5 தலைமுறைக்கு அந்த அறிவு யாருக்கு இல்லை. சும்மா பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம். எனக்கு உதிக்கிறத நான் சொல்கிறேன், என்னுடைய அறிவுக்கு அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. எல்லாம் காலேஜில் போய் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் வச்சு தான் படிப்பேன். படிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து அதை நம்புவது இல்லை. ஜோதிடத்தை, எந்திரம், மந்திரம், ஜோதிடம் எதையுமே நான் நம்புவது இல்லை. ஏற்கனவே ஒரு நல்ல பேசி போட்டுக்கிறேன். பொழுதுனிக்கு அதை பேசி போட்டு சொன்னாலும் சங்கட்டமாக இருக்கும். இல்லை இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட அது இல்லை என்னன்னு அதை நம்பி தொழில் செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தொழில் செய்கிறாங்க. பஞ்சபூதத்தினால ஆன உடம்பு. அப்போ இந்த உடம்புனால் ஒன்று தான், அங்கம்னால் ஒன்று தான். எனக்கு அங்கமெல்லாம் பதறுதுரா, 5 உசுறு சாவுதுறாங்கிறான்ல. 5 உசுரா என்ன, விண்ணிலிருந்து மண் வரைக்கும் 5 உசுறு, எனக்கு 5 உசுறு போயிடுச்சுறாங்க சொல்கிறான்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அறியாத வருதில்ல. அப்போ பஞ்ச அங்கம். இந்த பஞ்ச அங்கத்தை வச்சு 12 ராசி, 27 நட்சத்திரம், அதுக்கு ஒரு லக்கணம். ராசினா அது சூரியன் அப்பா, லக்கணம்னா நட்சத்திரம்னா அம்மா. 29 நாளைக்கு ஒருக்கா பௌர்ணமி வரும், 14 நாளைக்கு ஒருக்கா பிரதோஷம் வரும். 2 பிரதோஷம் 28 நாள் போயிடும். பௌர்ணமி பிரதோஷம், அமாவாசை பிரதோஷம், 2 பிரதோஷம். 29ஆவது நாள் பெண்கள் மாதவிடாய் ஆவாங்க. 29 நாளைக்கு ஒருக்கா கரெக்டாக வரும். இது வந்து மாதத்தை வச்சு பிரித்தாங்க. இதுக்கு வந்து அதனால் 27 நட்சத்திரம் பெண்ணு, 12 ராசி. இது வந்து நட்சத்திரம் சூரியன், அது ராசி சூரியன், நட்சத்திரம் சந்திரன்னு வச்சாங்க. இந்த சூரியன் சந்திரன் உடம்பும் உயிருமா இருக்குது. இதை வெளிப்படுத்துறதுக்கு மனசு வேணுமில்ல, அந்த மனசை வந்து லக்கணம்னு வச்சாங்க. நான் சோசியத்துக்குள்ளே அதிகம் போகல, செவி வழியாக கேட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஜோதியம் முதல்ல சோசியத்தை நான் நம்புறதில்லை, அதை படித்ததும் இல்லை, செவி வழியாக கேட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ ராசினா சூரியன், அது வந்து அப்பா. நட்சத்திரம்னா சந்திரன், அது அம்மா. 2 இணையிற போது பேச்சாற்றல் வருது, அது லக்கணம், அது பேசுகிறது. அதனால் இதெல்லாம் வச்சு பஞ்சாங்கம்னு வச்சு அதை சொல்லி இந்த சுழற்சியில் இப்படி வரும்னு போட்டிருக்காங்க. அந்த சுழற்சியில் வருங்கிற போது அதை மாற்றுற சக்தி யாருக்கும் கிடையாது. சித்திரர்கள் எந்திரம், மந்திரம், தந்திரத்தினால மாற்ற முடியுமா? அதை அனுபவித்து தீர்க்கணும். அனுபவிக்கிறதுக்கு உண்டான மனோ வலிமையை வளர்த்துக்கப்பான்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அதை அனுபவித்து தான் தீர்த்தாகணும். அந்த அனுபவித்து தீர்க்கிறதுக்கு உண்டான மன வலிமையை நீ வளர்த்துக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உன்னுடைய ஜிப்பில் வந்து நீ கெட்டதை பதிவு பண்ணி வச்சுட்டு எல்லா புண்ணிய நதிக்கரையில் போட்டு குளிக்க வச்சுட்டு கொண்டாந்து போட்டிங்கன்னா பழசு தான் பாடுமா? அது நீ கெட்டதெல்லாம் மறைஞ்சிருமா? சிப்பு கெட்டதெல்லாம் அது தண்ணியில் போட்டால் கெட்டு போயிடும், சிப்பே முடிஞ்சு போயிடும். அதாவதுங்கய்யா, உங்களோட அழிவுன்றது வேற விஷயம். உங்களோட அறிவியலுக்கு பிரகாரம் அது போயிடுது. பதிவு தான் நான் கேட்குறேன், பதிவை கேட்குறேன். பதிவு நம்ம என்ன பதிவு பண்ணி வச்சோமோ அதுதான் இருக்கும். அதுதாங்க. உங்களோட சாதாரணமாக வர்றவங்களாம் நெட்டில் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து நீங்கள் அறிவியல் கூட்டு தள்ளுங்க, பதிவு தான் கேட்குற. ரைட்டு, தண்ணியில் போடல, அந்த சிப்பை வச்சுட்டு 108 அர்ச்சனை பண்ணுறேன், அப்படி வச்சுக்க. சிப்பு 1008 அதானே. அப்போ அதை வந்து தேவையில்லை, திருவாசகம் தேவாரம் திருவாசகம் வேணும்னா அந்த சிப்பில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணுமில்ல. அப்போ இந்த உடம்புல இருக்கிறது நீ எந்திர மந்திரம் போய் ஒருத்தர்கிட்ட வாங்கி கட்டினா உன்னோட பதிவு போயிடுமா?
அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அப்போ இந்த பஞ்சாங்கம் ஜாதகத்தில் நிலவ உன்னுடைய பிறப்பு இப்படித்தானே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீ வந்து ஏற்றுக்குவோணும். அதுக்கு பண்ணுற பரிகாரம் உன்னை மாற்றாது. ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ வெற்றியாளன்னு அர்த்தம். ஏற்றுக்கிட்டா வெற்றியாளன்னு அர்த்தம். 4 பேர் செடி வாங்கிட்டு வந்தீங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், வச்சிங்க 4 பேர் செடி வச்சிங்க. ஒருத்தனது ஆப்பிளாக காய்க்குது, ஒருத்தனது ஆரஞ்சியாக காய்க்குது, ஒருத்தனது கொய்யாவாக காய்க்குது, ஒன்றுது அரளியாக காய்க்குது. இந்த அரளி செடி கடைசி வரைக்கும் அந்த அரளி செடி அரளி காய்க்குமா? இடையில கீது அது ஆப்பிள் ஆரஞ்சு மாறுமா? அது மாறவே. அப்போ எவனுடைய பிறப்பு எப்படியோ அவன் வந்து அதை அனுபவித்து தான் தீர்த்தாகணும். அதை மாற்றுறதுனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். படாத பாடுபடணும், படாத பாடுபடணும். அதனால் அது வந்து சித்தர்கள் சொல்லிட்டு போனதெல்லாம் பூமியினுடைய சுழற்சி பிரபஞ்ச இயக்கத்தை கணிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து சோதித்து திடமாக சொல்கிறது ஜோதிடம். சோதித்து திடமாக சொல்வது ஜோதிடம். அந்த சோதித்து திடமாக சொல்கிறவங்க 0% பரிகாரம் சொல்ல மாட்டான். 0% பரிகாரம் சொல்ல மாட்டான். அகத்துக்கு சாதகமாக சொல்கிறது ஜாதகம். அவனுக்கு ஒரு 50,000 பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உனக்கு நிறைய கொண்டு தூக்கி போட்டுருவான். 6 மாதத்தில் உனக்கு பெரிய எமகண்டம் இருக்குது, இதை செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க, 50,000 கொடுத்துட்டு போவான். அவனுக்கும் ஜாதகம் உனக்கும் ஜாதகம், 4 வார்த்தை ஜாதகமாக சொல்லிடுவான். உனக்கு மாற போகிறதில்ல, நீ பணத்தை கொடுத்துட்டு தெரிஞ்சிட்டு வர வேண்டியதான். சோதிச்சு திடமாக சொல்கிறவன் சோதிச்சு திடமாக சொல்கிறவன் எந்திர மந்திரம் சொல்ல மாட்டான். இது இப்படி தான் இருக்குது, மனசு தேத்திக்கிங்க. மனசு தேத்திக்கணும்னு சொன்னால் பொக்குன்னு போயிடுவான். அறிவு அறிஞ்சவன் கவலைப்பட மாட்டான். அறிவறிஞ்சவன் தான் ஜாதகம் பார்க்க போகிறது இல்லையே. ஆனால் இவன் மனசு பொக்குன்னு போடக்கூடாது. வழிகாடு வேணுமில்ல, வழிகாட்டு வேணுங்கிறதுனால அதனால் என்ன பண்ணுவானா, மனசை மாற்றி விடணுமில்ல, மடம் மாற்றம். ஒரு 6 மாதத்துக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு 10 மாதத்துக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு போடுங்க. இவன் என்ன போட்டானாலும் இவனுக்கு எப்போ துன்பம் தீருதோ அப்போ தான் தீரும். இதை நினச்சி அவன் பொக்குன்னு போகக்கூடாதுல்ல, அதுக்காக சில வேலை சொல்லுவாங்க. மற்றபடிக்கு அதில் ஜாதகமெல்லாம் ஜாதகப்படி எதுவும் நடக்காது. ஜாதகப்படி எதுவும் நடக்காதுங்க. அதில் பக்தி இதில் பொருளுங்க. உன்னத மார்க்கத்தில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை உயிர்ப்பது நாதன் நாம நமச்சிவாயம். எவன் காதலாகி கசிறான்? காதலாகி கசிகிறது யார் வர்றா பயிற்சிக்கு? இத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு போகிறவங்களும் என்ன போடுறாங்க? போன மாதம் மன்னவங்களை கேட்டு பாருங்கள், தவம் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பேன், மனசு கேட்காத. நியாயமாக அவங்க தான் ஃபோன் பண்ணணும் ஆசிரமத்துக்கு. ஆனால் நான் பண்ணி கேட்பேன், உபதேசம் வாங்கிட்டு போனீங்களே பண்ணு. எங்கே பண்ண முடியலைங்க, 2 நாள் வெளியூர் போயிட்டுங்கிறான். அப்போ இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு இங்கே வர்றான், ஏதாச்சும் வருமானா? 0% வராது. தியானத்தில் உண்மையாக போனீங்கன்னா கஷ்டம் உனக்கு அதிகம் வரும், இன்னும் துன்பம் வரும். அதெல்லாம் நீ ஏற்றுக்கிறதுனா தான் அதுக்கு வரணும், சும்மாலாம் வரக்கூடாது. பெருசாக செல்வந்தராயெல்லாம் ஜவுரியமாக இருக்கலாம்னா ஒரு காலம் நடக்காது. தியானத்துக்குள் உள்ளே போக துன்பம் அதிகம் வரும். அது யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்படி உனக்கு செல்வாக்காவ நீ இறைவனை நாடி போகிற, அவனே பிச்சைக்காரன் சுடுகாட்டில் இருக்கிறான். எதை நாடுறே அதுவாக தானே மாறுவேன், எதை நாடுறே அதுவாக தானே மாறுவேன். பற்றற்றானே பற்றுக்கன்னா அந்த வேஷமெல்லாம் எதுக்கு? வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் வெளியே இருக்கிறவன் நம்மளை பார்த்து கும்பிடுவான். அதனால் ஏன் என் பொருளாதார இலக்கம் நீ கரெக்டாக வாழணும்னு நினைப்பேன். அதிகமாக சம்பாதிக்க போக மாட்டேன், தியானம் பண்ண வேணும், சிந்திக்க வேணும். அப்போ உன்னுடைய வேலை குறையும் கொஞ்சம். அப்போ என்ன பண்ணுவீன்னா நீ வந்து ஆனால் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுவேன். நீ குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு தேவையானது எவ்வளவோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி விட்டுருவேன், சமுதாயத்தில் எடுக்க மாட்டேன். நம்ம சம்பாதிக்க என்ன பண்ண போகிறோங்கிற மனம் வந்துடும் உனக்கு. மனம் நிறைவாயிடும், வருமானம் குறைஞ்சிரும், மனசு நிறைவாயிடும். அதனால் 100% சம்பாதிக்க முடியாது, மனசு தெளிவாயிடும். ஐயா, நம்ம இறைநிலைக்கு போயிட்டாலே அதைத்தான் சொன்ன. ஆனால் இவன் சம்பாதிக்கணுங்கிற இடத்துல வர்றான், சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இவன் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறான்ல. இல்லை, இதில் உள்ளது உங்களை தேடி வந்துட்டாங்கல்ல, கண்டிப்பாக மாறிடுவார். அதனால் வந்து கொஞ்சம் சூழ்நிலைகள் அது பக்திங்கிறது என்னென்னா, நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா அதுக்கு பேர் தான் பக்தி. இதில் தியானம் பண்ணுறதுக்கு பக்தி. ஆனால் பக்தி மார்க்கத்தில் இருந்து வந்தால் தான் இதில் பக்தி அடைய முடியும். தீவிரமான டெய்லி காலையில் சாயந்தரம் கம்பல்சரியாக குறிப்பிட்ட நாளைக்கு, நான் சொல்கிறது ஒரு மண்டலம், ஒரு மகாமகம். இப்போ வந்து ஒரு மண்டலங்கிறது 48 நாளைக்கு. இன்றைக்கி உபதேசம் வாங்கினா 48 நாள் மிஸ் ஆகாத பண்ணி பழகணும். அது ரெகுலராக பண்ண வச்சிரும். அப்புறமா ஒரு 12 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து தவம் பண்ணிட்டீங்களா, அதுக்கு மேலே நீங்கள் வாழ்நாளில் தவம்னு பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு மகாமகம் பண்ணிட்டீங்களா நீங்கள் சாதாரண மனிதனாக தான் இருப்பீங்க. என்ன வேணாலும் படுத்துவங்களா, என்ன வேணாலும் எந்திரிக்கலாம். கண்ணை மூடினீங்களா உங்களுக்கு விண்கலத்துக்கு போயிடும். கண்ணை மூடுனா போயிடும், எந்த தடுங்களும் வராது. இந்த குழப்பமெல்லாம் தீங்கிறதுக்கு தான் ஒரு 12 வருஷம் தேவைப்படுது. இது இல்லை நீங்கள் எந்த பொருளை நினச்சாலும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில தானே கிடக்குது.
அது சூரியனா சந்திரனா எல்லாமே அதனுடைய வேலைக்காரன் தானே. அதெல்லாம் நின்று பார்த்து என்ன பண்ணும்? உங்களுடைய அல்டிமேட் கோல் பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும், பிஎம் பார்க்கணும். இடையில எத்தனை உருப்படி பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் அதுங்களை போய் பார்க்குறதுக்குள்ளே பல ஆயிரம் பேர் இருப்பான் செக்யூரிட்டி. நீங்கள் தான் நேரடியாக பிரதமருக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, க்ரீன் கார்டு கொடுத்துட்டாரு. நீ க்ரீன் கார்டு உன்னை யார் தடுக்க போகிறா? வெளியே இருக்கிறவங்களை பார்த்து பார்த்து நின்று செக்யூரிட்டிலாம் பார்த்து நீ அசிப்படுற, அசிப்பட வேண்டியது இல்லையில்ல. அதனால் அது அப்போ வந்து தியானம் பண்ண வேண்டியதில்லை. பாயிண்ட் அங்கே போயிடும். அதுக்கு 12 வருஷம் பாடுபடணும். தொடர்ந்து 12 வருஷம் பாடு பண்ணும்போது அதுவாக மாறிக்குவீங்க. அது மாறிக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெளியே அதை தேடி அடைய வேண்டியதில்லை. அங்கே உபதேசத்துக்கு போகணும், இங்கே உபதேசம் அங்கே போய் தெரிஞ்சுட்டு வரலான்னு போனால் உங்கள் மனம் விரும்புதுன்னு அர்த்தம். இன்னொருத்தரை சோதிக்கலாங்கிறது அர்த்தம். ரெண்டு அர்த்தம் ஆகிடும். முழுமை அடைஞ்சிட்டா எம்பிஎல் முடிச்சிட்டா மறுபடியும் டிகிரிக்கு போகக்கூடாது. இப்போ கருந்தொலை பற்றி ஒருத்தருடைய விளக்கம் கேட்டுட்டா எதையே நம்பி அதில் இருக்கணும். அங்கே என்ன சொல்லுவாங்க பார்க்கலான்ட்டு போனால் இங்கே என்ன சொல்லுவாங்க பார்க்கலான்னு போனால் அது நம்ம எதையும் நம்மக்கிட்ட ஒட்டாது. பள்ளிக்கூடம் போகிற அனைவரும் கலெக்டர் ஆக முடியாது. ஆனால் பள்ளிக்கூடம் போகாத கலெக்டர் ஆக முடியாது. கண்டிப்பாக முடியாது. புரிஞ்சுங்களா? வேலைக்கு போகிறவன்லாம் முதலாளி ஆக முடியாது. ஆனால் வேலைக்கு போகாத முதலாளி ஆக முடியாது. வேலைக்கு போகிறவன்லாம் முதலாளி ஆக முடியாது. வேலைக்கு போனால் தான் முதலாளி ஆக முடியும். ஆனால் வேலைக்கு போகிறவன்லாம் முதலாளி ஆகிறானா? முதலாளி ஆகிறதில்ல. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த கடுமையான உழைப்பு. அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தை சொன்னேன் கலெக்டர் ஆக முடியாது. அரசியலுக்குள்ளே போகிறவன்லாம் மந்திரி ஆக முடியாது. அரசியலுக்குள்ள நுழையிறவன்லாம் மந்திரி ஆக முடியுதா? முடியாதில்ல. ஆன்மீக பயிற்சிக்கு வர்றவன்லாம் ஞானி ஆக முடியாது. கண்டிப்பாக ஆன்மீக பயிற்சிக்கு வர்றவங்களாம் ஞானி ஆக முடியாது. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சுதுன்னா வள்ளலார் மாதிரியே நாம் இருந்தால் நாமளே வள்ளலார் தான் சொல்லுவாங்க. பசி போக்குறது அப்படின்னா ஒரு உணவுன்னு இல்லைன்னா உயிர் டெத் ஆயிரும். உணவில்லாத உசுர் வாழ முடியாது யாருமே. அதனால் முதல்லையே சொன்னேன், நீரை பற்றி சொன்னேன். உணவுன்னு இல்லைன்னா எப்படி வாழுவீங்க? அது வைராக்கியத்துக்காக பயிற்சியில் வாழ்கிறத விட்டுங்க, அவங்க குடும்பமே நடத்த முடியாது. இந்த 100% இவருடைய முயற்சி அளவுக்கு போகிறவங்க வெளியே கண்ணுக்கு தெரியாது. உங்கள் மாதிரி கூட ஒருத்தர் இருக்கலாம், முயற்சி பண்ணலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்த மகான் கூட அந்த முயற்சி பண்ணல. எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். 24 வருஷம் அவர் கூட இருந்தேன். இவர் 24 வருஷம் அவர் கூட இருந்தேன். நல்லா தான் வயிற்றுக்கு திருப்தியாக தான் சாப்பிட சொன்னார். தூய்மையான உணவு சாப்பிட சொன்னார். சுத்தமான உணவு சாப்பிட சொன்னார். சராசரி மனிதனுக்கு உணவு இல்லாத வாழ முடியாதுங்க. உணவு இல்லாத வாழ முடியாது. நீங்கள் சொல்கிற முயற்சி வந்து நீர், வெப்பம், காற்றை எடுத்துக்கிட்டு வாழுதுங்கிற உணவு சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறீங்க. நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, நல்லது. நீங்கள் கடைப்பிடிங்க. இல்லை, நான் கடைப்பிடிக்க முயற்சி தான் பண்ணுறேன். நீங்கள் கடைப்பிடிக்க சொல்கிறீங்களா? உங்களை வாழ்த்துறேன், பாராட்டுறேன். நீங்கள் கடைப்பிடிக்கிறது உணவை நான் கடைப்பிடிக்க மாட்டேன். என்னால் அந்த உணவுக்கு நான் போகிறதில்ல. நான் திருப்தியாக சாப்பிடுவேன். 2 வேளை திருப்தியாக சாப்பிடுவேன். முழுமையான உணவு சாப்பிடுவேன். வெஜிடேரியன் உணவு சாப்பிடுவேன். அவ்வளோதான். பியூர் வெஜிடேரியன் உணவு சாப்பிடுவேன். முழுமையாக சாப்பிடுவேன். அதுக்காக ஒருத்தர் மகான்களை கும்பிட்டு அவர் மாதிரி இருக்கணும்னா உலகம் எப்போவே முக்தியாக இருக்குமே. ஒருத்தன் கோயிலுக்கு பூஜை பண்ணுறான், சிவன் கோயிலுக்கு பூஜை பண்ணால் சிவனாக ஆகிறான். இது வந்து குருநாத் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போன விஷயத்தை சொல்கிற மொழிய பழக்க முடிஞ்சதுன்னா எல்லாமே அவங்க மாதிரி தான் ஆவாங்க. எல்லாமே அவங்க மாதிரி தான் ஆவாங்க. அவங்க வந்து ஒழுக்கமாக இருக்கிறது கடைப்பிடி. ஒரு யூனிவர்சிட்டியில் ஆயிரக்கணக்கான படிப்பு இருக்குது. இவங்க வந்து யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், சித்தர்கள் மகான்கள் பல்கலைக்கழகம். அதில் ஒரு படிப்பை நம்ம படிக்கிறோம். ஒருத்தன் பிஇ படித்தான், எம்இ முடித்தான், எம்பிஎல் முடித்தான், காலேஜுக்கு லெக்சர் ஆகிட்டானா அவன் ஏற்கனவே படித்த வாத்தியார் வந்து சொல்லி கொடுத்த மரியாதைக்கு அந்த போட்டான் வச்சுருக்கிறான். ஆனால் அந்த வாத்தியார்கிட்ட இருந்த ஆக்டிவிட்டி பழக்க வழக்கமே வச்சுருப்பான்னு சொல்ல முடியுமா? ஆனால் அந்த வாத்தியார் படித்ததை இவனும் படிச்சிருக்கிறான். சொல்லித்தரத்துக்கு பழக்க வழக்க வித்தியாசம் வரும். அந்த வாத்தியார் என்ன படித்தாரோ அதை இவரும் படிச்சிருக்கிறான். இத்தனை பிரிவு இருக்குது. சோறு இல்லாத வாழலாம், நீ முயற்சி பண்ணு. சோறு தின்னு வாழலாம், முயற்சி பண்ணு. கறி சாப்பிடாது, கறி மீன் சாப்பிடாது, சைவத்தை சாப்பிட்டு வாழ. அந்த சைவம் இதுலங்கயா நம்ம முட்டை வந்து சைவத்தில் செய்கிறதா இல்லையாங்கயா? ஏன்னா இப்போ விலங்கினங்கள்லாம் வலி துடிக்குது, சரி, ஓகே. இது முட்டையில் வந்து உயிரினம்ன்றது வந்து, ஏன்னா இப்போ செடியிலையும் உயிரினம் இருக்குது. அதை நம்ம முட்டையில் உயிர் இல்லாத குஞ்சு எப்படி வருது? நான் அது சொல்லையா? அப்போ அதுதான் நான் கேட்குறது கேட்டுக்குங்க, சொல்கிறதில்ல. இப்போ நீ கேட்டீங்க முட்டையில் உசுறு இல்லைன்னா குஞ்சு எப்படி வருதுன்னு கேட்குறேன். அதான் செடியிலையும் உயிர் இருக்குல்ல, அதையும் சாப்பிட்றோம்ல, அதுதான் கேட்குறீங்க. இப்போ
பூமி தாய் வயிற்றுல இருந்து வர்ற இப்போ எல்லாம் கேட்டிங்கல்ல, உயிர் இல்லைன்னு சொல்ல கேட்டிங்கல்ல அதோட இருங்க. செடியில் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்காக சொல்கிறேன். செடியில் உசுர் இருக்குது, அதையும் சாப்பிட்றோம். முட்டையிலையும் வந்து உசுர் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ இந்த முட்டை வந்து குஞ்சு ஆகுது, முட்டை வந்து குஞ்சு ஆகுது. முட்டையினுடைய குஞ்சு தானே கோழி. இந்த இடத்துல கோழி இருக்குது, அந்த முட்டையினுடைய பெறா முட்டை தான் குஞ்சாக வருது, கோழி முட்டை கோழியாக வருது. அப்போ வந்து முட்டையில் அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை, அந்த முட்டை வந்து உயிராக பரிணமிச்சு வருது. இப்போ நீங்கள் இந்த மரம் இருக்குதுல்ல, இந்த மரத்துலேருந்து ஒரு செடியை பிச்சிட்டீங்க. இந்த கோழி அந்த ஆடு எல்லாம் இந்த பக்கம் நிற்கிது, அங்கே உசுர் இருக்குது. தாவரத்துலேயும் உசுர் இருக்குது. இதுவும் உசுரை கொண்டு தான் சாப்பிட்றோம். அதையும் இதை உசுரை கொண்டு சாப்பிடும்போது உசுர் இருக்கும்போது அதை கொண்டு சாப்பிட்டேனுங்கிறது உங்களுடைய கேள்வி, மக்களுடைய கேள்வி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன டவுட் இருக்குது, என்ன புரிஞ்சுக்கிறீங்களா? அதில் ஒரே ஒரு சொல்லுங்க. மற்ற உயிரின பிறப்பெடுத்ததுக்கு வந்து வலி இருக்கு. இப்ப அதுதாங்க இந்த வலி தெரியாது, அது துடிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த கோழி இருக்குதுல்ல, அது வலி தெரியுதுங்கிறீங்கல்ல, அதுதான் கோழி சொல்லிட்டுனால. இப்போ கோழி கத்துறது தெரியுதா உங்களுக்கு? இப்போ கத்துறது தெரியுதா இல்லையா? அந்த முட்டையிலேருந்து வந்தானே கோழி. நல்லா புரிஞ்சுக்குங்க ஐயா, முட்டையிலேருந்து வந்தது தானுங்க கோழி. அந்த கோழி கத்துதா கத்துலையா? கோழி கூவுதா கூவலியா? கூவுதுங்களா கூவலிங்களா? இப்போ இந்த மரம் சத்தம் வர்றதில்லைங்கிறீங்கல்ல, அப்போ அந்த முட்டையிலேருந்து வந்த கோழி கத்துதில்ல? சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், கத்துதில்ல? அப்போ உணர்வு இருக்குதுல்ல, அதுக்கு வந்து இதுக்கு உயிர் இருக்குது, அதுக்கு உயிர் ப்ளஸ் உணர்வும் இருக்குது. இதுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த கோழி பழக்கிறீங்க, கொக்கோ கொக்கோ கொக்கோன்னு கையில் வச்சுக்கிட்டு தீனி போட்டு அங்கேருந்து வருதில்ல. இப்போ இந்த தாவரத்தை அந்த இடத்துல வச்சுருங்க, கோழி அங்கே வச்சுருங்க. இதை வந்து தாவரத்தை கூப்பிட்டா வருமா? அந்த கோழி வருதில்ல. அதனால் இதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. அந்த கோழி ஆடும் கூப்பிட்டு உறவாடும், இது உறவாடாது. அது உறவாடுற சக்தி நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு வரும். அப்போ வந்ததுனாவே அதனுடைய வலி துடிக்கும். கழுத்தில் வச்சு அறுக்கிற போது மகாராஷ்டிரா இருப்பேன் நீ கொண்டு சாப்பிடுன்னு சொல்லுதா? கேன்னு கத்துதில்ல. இது வந்து மரத்தை வெட்டினாலும் கத்துறது இல்லையல்ல, அது கத்துதில்ல. அதனுடைய மொழியில் என்னை கொள்றாங்கன்னு சொல்லுது. உனக்கு பாசம் தெரியல, அதனுடைய மொழியில் என்னை அறுத்து கொள்றான் அப்படின்னு சொல்லுது. உனக்கு பாசம் தெரியல. ஒருத்தர் கத்தியில் குத்த போனால் என்னை கொள்றான் காப்பாற்றுன்னு சொல்கிறான்ல வார்த்தையில், அப்புறம் போய் தடுக்கிறையில்ல, அது கொள்றாங்கன்னு தான் கத்துது. மே 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 என்னை கொள்றாங்களா, ஐயோ என்னை கொள்றானே, கசாப்காரன் கொள்றானேன்னு சொல்லுது. உனக்கு பாசம் தெரியல. அதில் பாசம் தெரியாததுனால அதை அறுத்து கொள்கிறேன் திங்கிறதுக்காக. அதுக்கு உணர்வு இருக்குது, உணர்வு உயிர் ப்ளஸ் உணர்வு இருக்குது. இதுக்கு உயிர் மட்டும் இருக்குது, தொட்டா சுருங்கிறது. அதுக்கு வந்து வரப்போகிற சக்தி இருக்குது, வரப்போகிற அறிவு இருக்குது. ஆனால் அந்த முட்டையை சாப்பிட்றவன் நாம் வந்து அந்த உயிராகிறதுக்கு முன்னாடி முட்டை பிறந்தோன்னே சாப்பிட்றோமில்ல, கருவாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றோமில்ல, ஒரு சமாதானம் சொல்லுவான். சாப்பிட்றதுக்கு ஒரு சமாதானம், சாப்பிட்றதுக்கு ஒருத்தாங்க. ஏங்க முட்டை வந்து அது 21 நாள் ஆனால் தான் குஞ்சு பறிக்கும் அடக்காக்கிறதுக்கு. இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறான், அந்த மாதிரி முட்டையெல்லாம் ஒரு 100-200 முட்டையை வாங்கி கரண்ட்டில் ஹீட்டு கொடுத்து பொறுக்கி வச்சு கொண்டாந்துருவான். அந்த 21 நாளைக்கு உண்டான ஹீட்டை ஒரே டைமில் கொடுத்து வெடிக்க வச்சிருவான். ஒரே டைமில் கொடுத்துருவான். 21 நாளைக்கு உண்டான ஹீட்டை கொடுத்தா அது ப்ராசஸ் ஆகி வந்துடும். அது ட்ராவல் விட்டு இழுத்தானா 200 குஞ்சு 300 குஞ்சு வந்துடும். அதுதான் ஊருக்குள்ளே கோடையில் வச்சுக்கிட்டு விற்கிறதுக்கு வருவான். அந்த முட்டையில் பண்ணையில் வாங்கிட்டு வர முட்டை தான் அது. அதில் உசுர் இருக்குது. சாப்பிடோன்னு நினைக்கிறவன் 1000 காரணம் சொல்லுவான், சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எந்த காரணம் சொல்ல மாட்டான். சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எந்த காரணம் சொல்ல மாட்டான். அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் நிறைய ஏற்கனவே பேசி போட்டேன், டிவிலேயே இருக்குது. அதுக்கு வந்து அந்த இடத்துலையே இருக்குது. ஒரு மாங்காய் இருக்குதுங்க, கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காயில் புழு இருக்குது, வெண்டைக்காயில் புழு இருக்குது, புடலங்காயில் புழு இருக்குது, பாவக்காயில் புழு இருக்குது. புழு இருந்ததுனாவே அதுக்குள்ளே உசுர் இருக்குதுன்னு தான் அர்த்தம். உசுரை கொண்டு தான் சாப்பிட்றீங்க. அங்கே பசுமாடு நிற்கிது, ஆடு நிற்கிது, கோழி நிற்கிது. அந்த லட்சுமி இங்கே வாமா, அந்த பசுமாடு வருது. மினிப்பா அங்கே வாடா, அந்த மினிப்பு மாதிரி சொல்லி மினிப்பம் வர்றான், ஆடு வருது. ராணி இங்கே வாங்குறாங்க, அந்த கோழி வருது. இது வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் வருமா? அதுதான். அதுக்கு உங்களுக்கு உறவு இருக்குது, அதனால் அடித்து கொள்ளாதேங்கிறோம். இதுக்கு உனக்கு உறவு இல்லை. ஆனால் உயிர் இல்லாத உணவு உறவாது. உயிர் இல்லாத கரண்ட்டு இல்லாத கம்பி உதவுமா? உதவாது. உயிர் இல்லாத நீர் குடிக்க முடியாது. இப்போ உயிர் இல்லை, கடல் நீரில் உயிர் இல்லை. அது டயாலிசிஸ் ஆகி வான்காந்தத்தில் போய் வந்து மழையே பெஞ்சால் தான் உசுறு வரும். கடல் தண்ணி கொண்டாந்து வைங்க, புழு வராது. ஆனால் கிணத்து தண்ணி வைங்க, அதே கடல் தண்ணி மழையானதுக்கப்புறம் மழை தண்ணி பிடிச்சி வைங்க, புழு வரும். பியூர் கடல் தண்ணியில் வராது.
அது உப்பு நிறைஞ்சது, உப்பு நிறைஞ்சது. அதில் உயிர் இல்லை. உயிருக்கு மட்டும் டயாலிசிஸ் ஆகணும். அதனால் அவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. மீண்டும் அடுத்தாப்புல தெரிஞ்சுக்குங்க, இன்னொரு ட்ரிப் வரும்போது தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த தெரிஞ்சுங்க, பேசிக்கலாம். அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா அடுத்த மாதமாக அதுக்கு அடுத்த மாதமாக வாங்க. மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஏன்னா தனிநபர் பயிற்சி 100% நான் கொடுக்கறது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால நீங்கள் வந்து அடுத்தாப்புல வந்தால் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அலோடு. பௌர்ணமி அன்னைக்கு நான் பேர் வந்தால் ஒரே இப்போ நான் பேசுனால உங்களுக்கு 10 பேர்த்துக்கு போய் சேரமில்ல. எனக்கு எனர்ஜி, டைமு, காலம் எல்லாம் ஒரு தானே விரயம். தப்பு சொல்லலை. மாதம் ஒரு நாள் சொன்னா தான் நான் மெடிடேஷனில் இருக்க முடியும். தினசரி ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிகிட்டே தினம் ஒருத்தர் புக் பண்ண மாதிரி ஆகிடும், அது காசுக்கு நடத்துகிற மாதிரி ஆகிடும். மாதம் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பயிற்சி. நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்லி கேட்டுக்கிட்டதுனால உங்களுடைய நீங்கள் சொன்ன வாசி முறை அப்படி ஆயிடுச்சு, தொழில் முறை அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ அந்த பௌர்ணமி அமாவாசைலாம் அடுத்தாப்புல நீங்கள் என்ன தொழில்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். இந்த ஒரு ட்ரிப்பு தான் அந்த சான்ஸு, அடுத்தாப்புலையில் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் அதை இழந்துட்டு தான் அங்கே வரணும் அப்படின்றவேன். அதுக்கு நீங்கள் தயாராக அப்போ உங்கள் ஆன்மீகத்தில் செக் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வாரம் சம்பளம் பிடிச்சானாலும் நீங்கள் வந்துடணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் ஒரு வாரம் சம்பளம் பிடிப்புன்னு சொன்னாலும் அதை இழந்துட்டு வரணும். ஏன்னா இதில் தெரிஞ்சுக்கணும்னா அப்போ டைம் கிடைக்கிறப்ப சூழ்நிலை அமைகிறப்ப தெரிஞ்சுக்கலாங்கிற என்ன இருக்குதுன்னு அதில் கொஞ்சம் வெடிக்குது. நான் அந்த மாதிரி இழந்து தான் கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் மாதம் ஒரு நாள் ஃபிட் பண்ணோம். முடியலன்னா அடுத்து ஏங்க பணம் வேணும்னா 1,00,000 ரூபா போடுறங்கிறானு கனடாவிலேருந்து. ஏங்க எல்லாமே நெட்டில் கொடுக்குறாங்க, கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய விஷயம் நல்லா இருக்குது, உபதேசத்தை மட்டும் நெட்டில் சொல்லிடுங்க, 1 லேக் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஐயோ சாமி, எனக்கு பணம் வேண்டாங்க, நேரில் வந்து நான் உங்களை பார்க்கணும். நானே பணம் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறேன். என்னுடைய ரன் பண்ணுறது கொஞ்சம் வருமானத்தை இழந்துட்டு தான் இருக்கிறேன். 30 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ அது யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறாங்க, சரியாக இருக்குது. லட்சக்கணக்கில் வாங்கி என்ன பண்ண போகிறோம்? நம்மளை முக்தி அடையிறது. ஏன்னா நம்ம நேரடியாக ஃபியூராக ஒன்றும் சுத்தமாக பிறக்கலை ஆச்சுங்களா. புழுவாகி பல மிருகங்களாகி இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்குது. இந்த கிடச்சிருக்கு போகணும். இப்போ இவங்கெல்லாம் வந்து பிறப்பாலே அந்த மாதிரி நிலையடைஞ்சு வந்தவங்க. உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.